கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2024ஆம் ஆண்டு தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வருடத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை தருவார். வேதத்திலிருந்து ஒரு 5 காரியங்களை மாத்திரம் சுருக்கமாக உங்கள் மத்தியிலே சொல்லிவிட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். யார் யாருக்கு ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை கொடுத்தார், அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி ஒரு 5 நபர்களை குறித்து மாத்திரம் நாம் தியானிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் யோசேப்புக்கு இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் கொடுத்தார். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. யாக்கோபுக்கு 12 குமாரர்கள். அந்த 12 குமாரர்கள்ல சேஷ்ட புத்திர பாகம் யாருடையது அப்படின்னாக்கி ரூபனுடையது. சேஷ்ட புத்திரனுக்கு தான் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார்கள். ஆனா ரூபன் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனதுனால அந்த ஆசீர்வாதம் டைரக்டா அது யோசேப்புக்கு கொடுக்கப்படுகிறது. ரூபன் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனதற்கு காரணம் என்னவென்றால் அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட விபச்சார பாவம். அந்த விபச்சார பாவத்து நிமித்தம் அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை, அந்த மேன்மையை அவன் இழந்து போனான். அதே நேரத்தில் அது யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. அந்த யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால் யோசேப்புக்குள்ள காணப்பட்ட கீழ்ப்படிதல். அவன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக காணப்பட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் என்று சொல்லி வேதம் நமக்கு என்ன செய்கிறது, சொல்லுகிறது. கீழ்ப்படிதல் நமக்குள்ள கடந்து வரும் பொழுது நிச்சயமாக 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். 2வது யோசேப்புடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு காரணம் என்னவென்றால் பரிசுத்த ஜீவியம். பாவத்தை விட்டு விலகி ஓடினான். பாவத்தை விட்டு விலகி ஓடினது நிமித்தம் அவனுக்கு நடந்தது என்ன அப்படின்னாக்கி அவனுடைய வேலை போச்சு. 2வது அவனுடைய பெயர் கெட்டு போனது முழு தேசத்திலேயும். 3வது 20 வருஷம் சிறைச்சாலை. இவ்வளவு பாடுகள், பாவத்தை விட்டு விலகி ஓடுனதுனால அவனுக்கு கிடைத்த பலன் இவ்வளவு பாடுகள். ஆனாலும் கூட அவன் பரிசுத்த ஜீவியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தான். அது நிமித்தம் தான் ஆண்டவர் அவனுக்கு இரட்டிப்பான 2 மடங்கு ஆசீர்வாதம், ரூபனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுக்கிறார். 2வது நீங்க வேதத்துல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 20வது வசனம் 26வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் அப்படின்னு சொன்னா, ஈசாக்குக்கு 2 குமாரர்கள், ஏசா யாக்கோபு. ஏசா தான் சேஷ்ட புத்திரன், யாக்கோபு 2வது மகன். சேஷ்ட புத்திர பாகம் யாருடையது அப்படின்னா ஏசா உடையது. ஆனா ஏசா, வேதம் சொல்லுகிறது, ஏசா அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அவன் அலட்சியம் பண்ணினதுனால அது யாக்கோபுக்கு கிடைத்தது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. என்னைக்குமே அலட்சியம், இந்த அலட்சியம் பண்ணக்கூடிய அந்த சுபாவம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இன்றைக்கு அநேகர் தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணுகிறார்கள், தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கவே செய்யாது. அது நிமித்தம் யாக்கோபுக்கு அந்த 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. 3வது நீங்க வேதத்துல வாசித்து பார்ப்பீர்கள் அப்படின்னாக்கி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனத்து வரைக்கும் வாசிக்கும் பொழுது எலிஷாவுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆனா கேயாசிக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கல. கேயாசிக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னாக்கி பண ஆசை, பொருளாசை
நமக்குள்ள காணப்படும் என்றால் நிச்சயமாக நாம் தேவனிடத்திலிருந்து 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் எலிஷா பெற்றுக்கொண்டதற்கு காரணம் என்னவென்றால், எலியா சொல்லுகிறார், கர்த்தர் என்னை பெத்தேலுக்கு அனுப்புகிறார் அப்படிங்கிறார். பெத்தேல் எலியா பின்னாடியே போகிறார். எரிகோக்கு பிற்பாடு யோர்தான், ஒவ்வொரு இடத்தில் அவருக்கு பின்னாடியே போகிறார். கடைசியாக தான் எலியா கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் அப்படி சொல்லி கேட்கிறார். கேட்ட பொழுது அவர் உம்மிடத்தில் உள்ள வரம் எனக்கு இரட்டிப்பாக வேண்டும். அப்போதான் அவர் சொன்ன, நீ ரொம்ப அரிதான காரியத்தை கேட்டாய். நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்க்கணும். எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பார்க்கிறது என்பது அது லேசான ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா அக்கினி ரதம் பரலோகத்திலிருந்து வந்து 2 பேரையும் பிரிக்குது. அப்போ பாருங்க, அது ஒரு பெரிய புயல் காற்று அடித்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டிருக்கும். ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலையில கண்ணை திறந்து வச்சு எலியாவை பார்க்கணும் அப்படின்னாக்கி அது லேசான காரியம் கிடையாது. ஒரு சின்ன காற்று அடிச்சினாலே நம்ம கண்ணை ஆட்டோமேட்டிக்காக கண்ணு மூடிடும். கண்ணை திறந்து வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது அது லேசான காரியம் கிடையாது. இது எதை காண்பிக்கிறது அப்படின்னாக்கி, தேவனுடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிற விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பல முறை அவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 மடங்கு ஆசீர்வாதம் யாருக்கு அப்படின்னா, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தான் 2 மடங்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுப்பார். 4வது யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவன் இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்காக ஆண்டவர் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். வேதத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கி, அவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போனான். அவனுடைய சரீர சுகத்தையும் கூட இழந்து போன. வேதம் சொல்ல அவன் நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டே போனான் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா அவன் எல்லாவற்றையும் 2 மடங்காக தேவன் திரும்ப கொடுத்தார். எப்பொழுது அப்படின்னாக்கி, அவனுடைய சிநேகிதருக்காக அவன் ஜெபித்த பொழுது, அவன் தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜெபித்த பொழுது அப்படிங்கிறத விட அதில் இன்னொரு பக்கம் என்னன்னா, முதல்ல தான் அவர்கள் அவனுடைய சிநேகிதர்களாக இருந்தாங்க. ஆனால் நடுவில் அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்கும் பொழுது கொஞ்சமாக யோபுடைய இருதயத்தில் அவர்கள் மேலே கொஞ்சம் பகை வந்தது. அந்த பகையான எண்ணம் அவனுக்குள்ள வந்தது. அதனால தான் ஆண்டவர் உன்னுடைய சிநேகிதருக்காக, அந்த சிநேகிதரை நீ பகைக்கிறல்ல, அந்த சிநேகிதருக்காக நீ ஜெபம் பண்ணு அப்படிங்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு நிச்சயமாக 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவார். கடைசியாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எல்கானா தன்னுடைய மனைவி அன்னாளை அதிகமாக நேசித்ததுனால அவளுக்கு 2 மடங்கு எப்பொழுதுமே கொடுப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவனுடைய பிள்ளைகள், நான் சொல்லுகிறேன், தேவன் தாம் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கொடுப்பார். நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறது போல நாம் நடக்கணும். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறது போல நீங்க இந்த வருஷத்துல நீங்க நடப்பீங்க அப்படின்னாக்கி கண்டிப்பா தேவன் இந்த வருஷத்துல 2 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வருஷத்துல கர்த்தர் இரட்டிப்பான 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் வேதத்தில் வாசித்தோம், யோசேப்புக்கு கொடுத்தீர், யாக்கோபுக்கு கொடுத்தீர், எலிஷாவுக்கு கொடுத்தீர், யோபுவுக்கு கொடுத்தீர், அன்னாளுக்கு கொடுத்தீர். அதே போல உம்முடைய பிள்ளைகளுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளுடைய தொழில்ல, ஆண்டவரே, பிள்ளைகளுடைய படிப்புல, எல்லாவற்றிலும் தகப்பனே 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பீராக. நீர் அப்படியே செய்கிறபடியா நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Happy New Year.